பல்லாவரம் நாம் தமிழ் கட்சி தாய் தமிழ் உறவுகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள், புரட்சி வாழ்த்துக்கள். கடந்த 2 மாதமாக நம்ம வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ஈரா கார்த்திகேயன் அவர்களுடைய தோளுக்கு தோளாக நின்று அவருக்கு எல்லா விதத்துலேயும் நாம் பக்கபலமாக நின்று பணி செஞ்சுருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானது, நம்முடைய உழைப்பு உண்மையானது, நம்முடைய வழி நேர்மையானது, சத்தியத்துக்கு சாதகமாக, சத்தியத்துக்கு ஆதரவாக, சத்தியத்துக்கு சான்று பகரும் விதமாக நாம் உடனிருந்து பணி செஞ்சுருக்கிறோம். இதில் யாருக்கும் எந்தவித ஐயப்பாடும் இருக்காது என்றே நான் நம்புகிறேன். பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா உறவுகளும், எல்லா பகுதி 8 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பல்லாவர பகுதியுடைய எல்லா பொறுப்பாளர்களும் அவர்களோடு இணைந்து வேலை செஞ்ச எல்லா அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஓட்டு போட்டுட்டோம். மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இடைப்பட்ட இந்த நாட்களில் கவலைப்படாமல் இருங்க, உறுதியோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. பதற வேணாம், கலங்க வேணாம், அஞ்ச வேண்டாம், குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளிப்பட்டுருக்குது. இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காதீங்க, தூக்கி எறியுங்க. இது ஒரு வித்தியாசமான தேர்தல். பல்வேறு சூழ்ச்சிகளுக்கு மத்தியில், தடைகளுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் பிள்ளைகள் தனித்துவமாக நம்ம அடையாளப்பட போகிறோம். இந்த தேர்தலில் நம்ம அடையாளப்பட போகிறோம். அதனால் சஞ்சலப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நாம் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொண்டாடி பழக்கப்பட்டவங்க இல்லை. நம்ம தோல்வியை தழுவி 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 பழக்கப்பட்டவங்க. அதுக்கு தான் அண்ணன் நமக்கு சரியான உரத்தை போட்டிருக்காரு. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. இது சாதாரண வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை. இதுதான் ஒவ்வொரு போராளிகளுடைய தாரக மந்திரமாக தான் நம்ம இருந்ததுனால தான், எடுத்துக்கொண்டதுனால தான், அந்த உள்வாங்கி கொண்டதுனால தான் எத்தனை தோல்விகளை சந்தித்த பிறகும் அந்த ஊக்கம் குறையாமல், உற்சாகம் குறையாமல், மனச்சோர்வு இல்லாமல், எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில், அவமானங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம அண்ணன் சீமானை நம்ம உள்ளுயிராக தாங்கி, நம்ம தேசிய தலைவரை உள்ளுயிராய் தாங்கி நம்மளால் நின்று இந்த களத்தில் களமாட முடியுது, எதிரிகளை மிரட்ட முடியுது. எல்லா எதிர்கட்சிக்காரங்களும், எல்லா பிற கட்சிக்காரர்களும் நாம் தமிழர் கட்சியினாலே அவங்களுக்கு ஒரு விதத்தில் கோபம் இருந்தாலும், இன்னொரு புறத்தில் அவங்களுக்கு நம்ம மேலே பெரிய மரியாதை. அரசு அதிகாரிகளாகட்டும், துறையினர்களாகட்டும், இல்லை இப்போ இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளாக இருந்தால் எல்லாருக்குமே நாம் தமிழர் பிள்ளைகள் மேலே ஒரு தனித்துவமான மரியாதை உண்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் நமக்கு கற்பித்த அந்த விதம்தான், நம்மளுடைய ஒழுக்கம்தான், தனி மனித ஒழுக்கம்தான். நம்ம எல்லாராலையும் தவறுகள் செய்ய முடியும், எல்லாராலையும் மற்ற கட்சிக்காரங்களை மாதிரி நடக்க முடியும். ஆனால் நாம் ஏதாவது ஒன்று செஞ்சால் நம்ம கட்சிக்கு, நாம் சார்ந்த கட்சிக்கு அதை வழிநடத்துகிற தலைமையேற்று முன்கள போராளியாக இருந்து வழிநடத்தக்கூடிய நம்ம அண்ணன் செந்தமன் சீமானுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம பயப்படுறோம் தெரியுமா? அதுதான் இறை அச்சம் நான் சொல்லுவேன். அதுதான் ஒரு தலைவன் மீது நாம் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தின் மீது, நாம் ஏற்றுக்கொண்ட கடவுள் மீது நாம் அச்சம் கொண்டு பயந்து பயபக்தியோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம நடந்துக்கக்கூடிய செயலாக தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் இப்போது ஓட்டுலாம் போட்டு வந்துட்டோம். நான் என்னுடைய உறவுகளுக்கு, நான் சொந்தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் இறைப்பற்றுன்னு ஒன்று இருக்கும், கடவுள் பயன்னு ஒன்று இருக்கும், கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாத உறவுகளுக்கு என் குரல் பதிவு செல்லாது, பொருந்தாது. அவங்க கடந்து போங்க. இறை பயம் கொண்டவர்கள் எல்லார் வீட்லேயும் கடவுளுடைய படங்களை வச்சு நம்ம வழிபடுவோம், குலதெய்வங்களை வழிபடுவோம், அவர்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்குவோம், வழிபடுவோம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு கடவுளாக இருக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கடவுள்கிட்ட உண்மையும் நேர்மையுமா உங்கள் மனசு திறந்து இந்த தேர்தலை ஒப்பு கொடுங்க. நாங்கள் எங்களுடைய கடமையை செஞ்சிட்டோம் கடவுளே,
நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செஞ்சிட்டோம், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். கடைசி நேரத்தில் காசை கொடுத்து களவாடுறானுங்க வாக்குகளை. இதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும் அப்படின்னு நாம் படிக்கிற வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. மனிதர்களால் முடியாதது கடவுளால் முடியும். நம்ம அண்ணன் வந்து மேடைகளில் நிறைய இடத்துல சொல்லுவார், நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாது நம்மால் முடியும் அப்படின்னு அண்ணன் சொல்லுவார். அதை தாண்டிய ஒரு கருத்தியல் என்ன இருக்குதுன்னா, நம்மால் முடியாதது கடவுளால் முடியும் அப்படின்ற ஒரு செய்தி நான் வாசிக்கிற வேதத்தில் இருக்குது. அதை நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் கடவுளால் எல்லாம் முடியும். புரியுதா? மனிதர்களால் முடியாத ஒரு காரியத்தை கடவுள் செஞ்சிருப்பார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய கடவுள் பயம், உங்களுடைய கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு பல காரியங்களை செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த கடவுளால் தான், இந்த கடவுள் நம்பிக்கையால் தான் நான் நல்லா இருக்கிறேன், நான் வாழ்கிறேன், எனக்கு இது நடந்தது அப்படின்ற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நிறைய பேர் நடந்திருப்பீங்க. நான் இது ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, எல்லாருடைய மனமும் ஒருமனப்பட்டு நம்ம ஒரே காரியத்துக்காக குறித்து நம்ம வணங்குற, நம்ம நேசிக்கிற, நம்ம நம்புகிற அந்த கடவுள்கிட்ட நம்ம இந்த காரியத்தை கையளிக்கும் போது அந்த வைப்ரேஷன் இருக்குதுல்ல, அது பல மாற்றங்களை செய்யும். நம்ம கற்பனைக்கும் எட்டாத, மனித புத்திக்கு எட்டாத காரியங்களை அந்த வைப்ரேஷன் செய்யும் அப்படின்றது வந்து பல ஆய்வுகள் சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இறைப்பற்று இல்லாதவங்களை பற்றி நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது கிடையாது. அவங்கள நான் மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் போங்க, அது அவங்களுக்கு தெரியாது, அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதனால் இன்றைக்கி இரவோ இல்லை நாளைக்கு காலையிலையோ ரிசல்ட் வர வரைக்குமோ நீங்கள் நேசிக்கிற உங்கள் கடவுள்கிட்ட, உங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த தேர்தலை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து, கடவுளே, நாங்கள் எங்கள் மனசார எங்கள் வேட்பாளருக்கு நாங்கள் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், உண்மையாக செஞ்சுருக்கிறோம், நேர்மையாக செஞ்சுருக்கிறோம், திடனாக செஞ்சுருக்கிறோம், நம்பிக்கையோடு செஞ்சுருக்கிறோம். ஆனால் எங்களால் முடியாத காரியத்தை கடவுளே நீங்கள் செஞ்சு எங்களுக்கு அந்த வெற்றி கனியை சுவைக்கிறதுக்கான ஒரு சூழலை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க. நான் நேசிக்கிற, நான் நம்புகிற அந்த வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருதுன்னா, ஒரு விவசாயி தன்னுடைய விதையை போய் விதைக்கிறான் நிலத்தில். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, அதை முளைப்பிக்க வைக்கிற கடவுளால் எல்லாம் முடியும். அது முளைக்க செய்கிறவர் கடவுள் தான். விதைக்கிறவன் இல்லை, விதைக்கிறவன் வந்து உறங்கிடுவான். நீர் பாய்ச்சல்னாலும் இல்லை, முளைக்க வச்சிட முடியுமா? நீர் பாய்ச்சலாம், முளைக்க வச்சிட முடியுமா செடியை, பயிரை? கடவுளால் அது முடியும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய கடவுள்கிட்ட உங்கள் காரியத்தை ஒப்பு கொடுங்க. நல்லதே நடக்கும், நல்ல செய்தியே வரும், வெற்றியை நம்ம சுவைப்போம். நன்றி, வணக்கம். நான் ஏதாவது தவறு பேசியிருந்தால் என்னை மன்னிச்சு கொடுங்க. என்னடா இவன் இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ளே தாங்கல் இருந்துச்சுன்னா அதையும் பொருட்படுத்திக் கொள்ளாதீங்க, என்னையும் மன்னிச்சு கொள்ளுங்கள். ஆனால் கடவுளால் எல்லாம் முடியும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியத்தின் மக்கள், நாம் சத்தியத்தின் மக்கள். அதை மனசில் வச்சு இறை நம்பிக்கையோடு காத்திருங்க. நமக்கு நல்லதையே கடவுள் வாய்க்க செய்வார். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.